அதிமுகவை மிரட்டி பாஜக கபளீகரம் செய்வதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியின் கட்டுப்பாட்டில் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது விஷயம், பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை மிரட்டி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மிரட்டி பணிய வைத்து தனது அணியில் சேர்ப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மிரட்டல் அரசியல். அதிமுகன்றது ஒரு சாதாரண கட்சியில் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி. ஆளுமை மிக்கவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினார்கள். அந்த கட்சியோடு யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியை நாடிதான் வந்த காலம் போய் இப்பொழுது அவர்கள் ஓடி ஓடி டெல்லிக்கு சென்று கூட்டணி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த டெல்லியில் இருக்கும் பாஜகவுடைய தலைமை அவர்களுடைய நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 கூட நேரடியாக கூப்பிட்றாங்க. முன்னாடியெல்லாம் யாரையாவது அந்த கட்சி தலைமைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும், யாரை டெசிக்னேட் பண்ணுவாங்க. இப்பொழுது அவர்களே தீர்மானிக்கிறார்கள் யாரை கூப்பிட வேண்டும் என்று. ஒரு நாளைக்கு பொதுச்செயலாளரை கூப்பிடுகிறார்கள், அதுக்கப்புறம் பொதுச்செயலாளராக ஆக வேண்டும் என்று விரும்புவவர்களை கூப்பிடுகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.